எல்லாருக்குமே ஒரு பயம் என்னன்னா, ஏஐ வந்து நம்ம வேலைய எடுத்துக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாலும், எடிட்டிங்ல வந்து ஏஐ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? இப்போ என்னன்னா, எடிட்டிங்கில் ஏஐ சொல்கிறீங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே ஏஐ வந்து இன்வால்வ் ஆயிடுச்சு. ஒரு 80s 90ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபிலிமில் தான் எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு 300 எடிட்டர் இருந்திருப்பாங்க, ஒரு தோராயமா. இன்னைக்கு நம்ம கணக்கு பண்ணாலே ஒரு 1000 எடிட்டர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் அது இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. மேபி அடுத்து ஏஐ வரும்போது இன்னும் 1000 எடிட்டர்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. என்ன விஷயம்னா, நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. ஒரு படம் வந்து எடிட் டேபிளுக்கு வருது அப்படின்னா, நீங்க உங்கள எப்படி தயார்படுத்திப்பீங்க? என்னென்ன மாரி ரெஃபரன்சஸ்லாம் நீங்க பார்ப்பீங்க? இப்போ ஒரு படம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அந்த ஸ்கிரிப்டை கேட்பேன் மேடம். ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஆர்ஆர் சப்ஜெக்ட்னா அதுக்கான ரெஃபரன்ஸ் நான் பார்ப்பேன். இப்போ 99 படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஆர் சப்ஜெக்ட். ஸோ அதுக்கு ஆர்ஆராக என்னென்ன படங்கள் இருக்கோ அதோட ரெஃபரன்ஸ் எடுத்து அதோட எடிட் பேட்டர்ன் எப்படி இருக்குது, கேமரா ஒர்க் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணுவேன். இப்போ ரூம்பாய் படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீக்வன்ஸ் செகண்ட் ஹாஃபில் பண்ணியிருப்போம். அது வந்து த கிங் ஆத்தர்ன்ற ஒரு படத்தில் வர ஒரு சீக்வன்ஸ். கிங் ஆத்தர் படத்தில் வந்து ஒரு ஒரு ட்ராவலில் வந்து ஒரு விஷயத்த கன்வே பண்ணுவாங்க. கன்வே பண்ணும்போது அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 சீன் இருக்கும். ஃப்ரண்ட் பேக் போய் தான் வரும். ஸோ அந்த அந்த படம் பார்த்து அந்த ரெஃபரன்ஸில் இருந்து தான் நாங்கள் ரூம்பாயை வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை வந்து நாங்கள் பண்ணோம்.